அமீர் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை? ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய படுகொலையை கண்டித்து ராமேஸ்வரத்திலே நடந்த திரைக்கலைஞர்கள் சார்பாக நடந்த போராட்டத்திலே அவர்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மதுரை சிறைச்சாலையிலே 2 பேரும் ஒன்றாக இருந்தார்கள். அன்றைக்கு தினத்தந்தியினுடைய தலைப்புச் செய்தி அமீர் சீமான் கைதுதான் போட்டாங்க. சீமான் பேர் முதன்மையில கூட கிடையாது. மேடையினுடைய பின்புலமாக பெரியார் படம் ஒரு பக்கமும் பிரபாகரன் படம் ஒரு பக்கமாகத்தான் இருக்கும். அவர் ஒரு உணர்ச்சிமயமான உரையாற்றுவார். கொஞ்ச நாள் கழித்து பெரியார் படத்தை காணோம், மேடையில் பிரபாகரன் படம் மட்டும்தான் இருக்கும். அதற்கு பின்பு கொஞ்ச நாள் கழித்து பிரபாகரன் படமும் காணோம். அவருடைய படம் தான் பின்னாடியும் இருக்கிறது, அவர் தான் முன்னாடியும் இருக்கிறார். சமஸ்கிருதம் தேவபாஷை, தமிழ் நீசபாஷை என்கிறான். அவனை ஏற்றுக்கொள்கிறேன் தமிழனாக. ஆனால் தமிழ் மண்ணிலேயே ஏதோ ஒரு 500 ஆண்டு காலத்திற்கு முன்பு விஜயநகர பேரரசு படையெடுப்பிலே இங்கு நாயக்கர்கள் வந்தார்கள். வேற சில மொழி பேசுகிறவர்கள் தமிழ் மண்ணிலே வாழ்வாதாரமாக கொண்டு இங்கேயே தங்கிவிட்டார்கள். அப்படியே மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகிறவர்கள் தான் தமிழருக்கு எதிரி என்று அவர் கட்டமைத்தார். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல இவ்வளவு பேருடைய பச்சை படுகொலைக்கு காரணமா இருந்த எடப்பாடி பழனிசாமியை தூய தமிழர்னு ஏற்றுக்கொள்றாரு. ஆனா தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்களை யாரையுமே அவர் ஏற்றுக்கொள்ளல. இந்த அரசியலை பிரபாகரன் பேசி இருக்கிறாருன்னா கிடையாது. திடீரென்று சிறுபான்மை மக்களை பார்த்து நீ சாத்தானின் பிள்ளைகள் என்றார். நிதானம் தவறி பேசிவிட்டேன் அப்படின்னு சொன்னார். எதனால் நிதானம் தவறினார் என்பது தம்பிகளுக்கெல்லாம் தெரியும். அது நான் சூசகமாக சொல்ல விரும்பல. இன்றைக்கு எதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாரோ அதனால் ஏற்பட்ட நிதானம் தவறி அப்படி பேசிவிட்டார். இதையெல்லாம் அமீர் அவர்கள் கண்டித்தார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்காக வேண்டி பல இடங்களிலே வாக்கு சேகரிப்புக்கு பல பிரச்சார மேடைகளுக்கெல்லாம் எந்த பலாபலனை எதிர்பாராமல் கட்சி பொறுப்புகளுக்குள்ள எல்லாம் போகாம தார்மீக ஆதரவை அவர் தொடர்ந்து தந்திருக்கிறார். ஆனா அவரை குறித்து நாம் தமிழர் கட்சியில மிக மோசமான வசவுகளை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதைத்தான் அவர் குறிப்பிடுறார் அந்த ஆடியோல. நாம் தமிழர் கட்சியை வைத்து எந்த ஆதாயத்தையுமே இயக்குனர் அமீர் பெறல. சினிமாவில் புகழின் உச்சியில் இருந்தவர் அவர் அரசியல் பேசுனதுனால மார்க்கெட் அவர் இழந்திருக்கிறார். உண்மையை சொல்லப்போனா ஜாபர் சாதிக்கும் போதைப் பொருள் கடத்தல் வழக்கு இதை பயன்படுத்தி கொண்டு அமீரினுடைய புகழை வீழ்த்துவதற்காக, சினிமாவில் அவருக்கு இருக்கக்கூடிய நற்பெயரை கெடுப்பதற்காக எல்லா சக்திகளும் சேர்ந்து சவுக்கு சங்கர்ல இருந்து பல பேர் வலதுசாரிகள் பாஜக காரர்கள் அவரை கொச்சைப்படுத்தி அவதூறாக பேசிக் கொண்டிருந்த போது சீமான் முதலில் மௌனம் காத்தார். எல்லாரும் என்னை அடிக்கும் போது நீங்க வேடிக்கை பார்க்குறீங்களே என்று சொன்னதற்கு பின்புதான் அகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமீர் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு கோல்டு வார் நடந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. என்ன காரணம்? சீமான் அவர்கள் முதல் முறையாக ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய படுகொலையை கண்டித்து ராமேஸ்வரத்திலே நடந்த திரைக்கலைஞர்கள் சார்பாக நடந்த போராட்டத்திலே பொதுக்கூட்டத்திலே பேசிய போது அன்றைய காங்கிரஸ் அரசாங்கத்தை எதிர்த்து மிக கடுமையாக பேசியதற்காக வேண்டி தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 2007 வெளிவந்த பருத்தி வீரன் மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி தமிழ்நாடு எங்கும் ஒரு திருவிழா கோலமாக எல்லா இடங்களிலேயுமே படம் மிகப்பெரிய புகழ்மிக்க ஒரு படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்த கவனமுமே இயக்குனர் அமீர் மீது, அது ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர். திரைப்படத்துறையிலே வேறு யாருமே இவ்வளவு பெரிய வெற்றியை இயக்குனர்கள் யாரும் பெறவில்லை. முதல் முறையாக அவர்தான் ஒட்டுமொத்த சினிமாவுமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படமாக பருத்தி வீரனை அவர் இயக்கியிருந்து அவருக்கு மிகப்பெரிய புகழ்மிக்க ஒரு காலகட்டமாக இருந்தது. அன்றைய காலகட்டத்திலே போய் அவர் அரசியல் ரீதியாக அன்றைய மத்திய அரசாங்கத்தை, சோனியா காந்தியை, அன்றைய காங்கிரஸை மிக கடுமையாக ஈழத்தமிழர் இனப்படுகொலையை நடத்தியது நீங்கள் தான் என்று குற்றச்சாட்டு சொன்னதற்காக அவர்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மதுரை சிறைச்சாலையிலே 2 பேரும் ஒன்றாக இருந்தார்கள். அதுவரைக்கும் சீமான் அவர்கள் பெரியாரிய மேடைகளிலே பெரியாருடைய கருத்துக்களை பேசுகிறவராக ஒரு 16-17 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பெரியார் மேடைகளில் மட்டுமே பேசிக்கொண்டிருந்து கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு பெரியாரை பற்றி பேசிக்கொண்டிருந்த ஒரு நட்சத்திர பேச்சாளராகத்தான் சீமான் அவர்கள் இருந்தார். சீமான் அடிப்படையில் ஒரு திரைப்பட இயக்குனராக இருந்த போதும் தம்பி என்கிற ஒரு படத்தை தவிர மிச்ச எல்லா படங்களிலுமே தோல்வி படங்கள். அவர் கதை வசனம் எழுதிய பசும் பொண்ணாக இருக்கட்டும் அல்லது தவசி போன்ற படங்களாக எல்லாவற்றிலேயுமே அவர் ஒரு பேசப்படுகிற ஒரு நபராகவே மாறிவிட முடியவில்லை. தம்பி படமும் கூட வசனத்திற்காக பேசப்பட்டதை தவிர அவருடைய திரை மொழி சார்ந்து அவரை யாரும் ஒரு பெரிய இயக்குனராக கொண்டாடவே இல்லை. ஆனால் அமீர் மிகப்பெரிய ஒரு வெற்றிப்பட இயக்குனராக, கொண்டாட்டத்துக்குரிய ஒரு இயக்குனராக அன்றைய காலகட்டத்திலே இருந்தார். இருவரும் ஒரே காலகட்டத்திலே ஒரே நாளிலே தான் கைது செய்யப்பட்டார்கள். அன்றைக்கு தினத்தந்தியினுடைய தலைப்புச் செய்தி அமீர் சீமான் கைது தான் போட்டாங்க. சீமான் பேர் முதன்மையில் கூட கிடையாது. அமீர் சீமான் கைது என்று தான் போட்டாங்க. அப்படிப்பட்டு இருவரும் ஈழத்தமிழர்களுக்காக, ஈழத்தமிழர்களுடைய படுகொலைக்காக கண்டிப்பதற்காக வேண்டி நடந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்.
அதற்கு பின்பு அது ஒரு அரசியல் இயக்கமாக நாம் தமிழர் கட்சியாக பின்னாளிலே அது மாறுகிறது. கைது செய்யப்படும் போது ஒரு கட்சி தலைவர்கள், திரைப்பட இயக்குனர் தான். பின்னாளிலே அது ஒரு கட்சியாக மாறுகிறது. தொடக்க காலத்திலே சீமான் அவர்கள் பெரியாரினுடைய படத்தை மேடையினுடைய பேக்ட்ராப்பாக, மேடையினுடைய பின்புலமாக பெரியார் படம் ஒரு பக்கமும் பிரபாகரன் படம் ஒரு பக்கமாகத்தான் இருக்கும். அவர் ஒரு உணர்ச்சிமயமான உரையாற்றுவார். கொட்டு மலையிலே திருப்பூரிலே நடந்த ஒரு பொதுக்கூட்டம் எல்லாம் 5 மணி நேரம் கொட்டுகிற மலையிலே கூட்டம் கேட்டார்கள். அவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அவர் உருவாக்கி கொண்டு வந்தார். கொஞ்ச நாள் கழித்து பெரியார் படத்தை காணோம் மேடையில். பிரபாகரன் படம் மட்டும்தான் இருந்தது. அதற்கு பின்பு கொஞ்ச நாள் கழித்து பிரபாகரன் படமும் காணோம். அவருடைய படம் தான் பின்னாடியும் இருக்கிறது, அவர் தான் முன்னாடியும் இருக்கிறார். ஏன் பெரியார் படம் இடையிலே காணாமல் போனது என்று பார்க்கிற போது ஈழத்தமிழர்கள் பல பேர் சிவனை தீவிரமாக வழிபடக்கூடிய சைவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரியாருடைய கடவுள் மறுப்பு கோட்பாடு பிடிக்கவில்லை என்கிற காரணத்திற்காக இந்த நாம் தமிழர் கட்சியை பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆலோசனையினுடைய பேரிலே, ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய ஆலோசனையின் பேரிலே, நாம் தமிழர் கட்சி என்பது ஏற்கனவே சீபா ஆதித்தனார் அவர்கள் சபாநாயகராக இருந்த காலத்திலே அவர் ஒரு இயக்கம் நடத்தி இருக்கிறார். அந்த அண்ணாவுடைய காலகட்டத்திலே அந்த கட்சியினுடைய தலைப்பை இவருக்கு வாங்கி தருகிறார்கள். பல பேருடைய ஆலோசனையின் பேரிலே பெரியார் படம் நீக்கப்பட்டிருக்கிறது. அவர் அவ்வளவு ஆண்டு காலமாக பேசி வந்திருக்கிற பகுத்தறிவு கோட்பாட்டை சில பேர் அவருக்கு சொன்ன ஆலோசனையின் பேரிலே அதை இல்லாமல் பண்ணிவிட்டார். பெரியார் என்கிற கோட்பாட்டை பேசுவதை நிறுத்தி கொண்டார். அடுத்து நமக்கு தெரியும், பிரபாகரன் படத்தை நீக்குவதற்கு அரசு தடையாக இருக்கிறது. அந்த படத்தை வைத்தால் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி தர மறுக்கிறார்கள். அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு சில பேர் ஒயின் ஷாப்புக்குள்ளே போயிடுறேன் தம்பிகள் அப்படின்னு சொல்லி அதை ஒரு காரணமாக்கி பிரபாகரன் படத்தை இல்லாமல் பண்ணிட்டார். ஒரு கொள்கை தடுமாற்றம் அவரிடத்திலே மாறி மாறி பேசிக்கொண்டே இருந்தார். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே என்னன்னா மொழி சார்ந்தவர்கள். மொழி போராட்டத்திலே அந்த காலகட்டத்திலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தொடங்கி மாநில சுயாட்சி வரைக்கும் எல்லாவற்றையும் ஈழத்தமிழர் அரசியல் மற்றும் எல்லாவற்றையும் பேசியதுன்னா கடந்த காலங்கள் திராவிட இயக்கங்கள் தான் பேசியது. இவருக்கே பிரபாகரன் பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுத்ததே குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், பாவலர் அறிவுமதி, இது போல் சுப வீரபாண்டியன் போன்றவர்களுடைய நட்பிலே தான் இவரே அரசியல் படுத்தப்படுகிறார். இப்படி அரசியலிலே முழுக்க முழுக்க ஈழ அரசியலை இவர் கையில் எடுத்ததே திராவிட இயக்க மேடைகளில் தான், திராவிடர் கழக மேடைகளில் தான். பெரியார் விருது பெற்றிருக்கிறார் சீமான் அவர்கள். இப்படி தொடங்கிய பயணத்தை தன்னுடைய அரசியல் சுய லாபத்திற்காக வேண்டி பெரியாரை முதலில் அப்புறப்படுத்துகிறார். தமிழ்நாட்டு அரசியலே மொத்தமாக தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக, ஆதிக்க சாதியாக இருக்கிறவர்கள், உயர் மேட்டிமையாக இருக்கிறவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் தமிழ் இனத்துக்கு நெடுங்காலமாக எதிரியாக இருக்கிறார்கள் என்கிற கருத்தை திராவிட இயக்கம் காலங்காலமாக பார்ப்பன எதிர்ப்பை பேசியிருக்கிறது. இவர் என்ன செய்தார்னா, பார்ப்பனர்கள் ஸ்கைபர் கணவாய் வழியாக வந்த பார்ப்பனர்களை தமிழர்கள் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார். அவன் தமிழை நீச பாஷை என்கிறான், சமஸ்கிருதம் தேவ பாஷை, தமிழ் நீச பாஷை என்கிறான். அவனை ஏற்றுக்கொள்கிறேன் தமிழனாக. ஆனால் தமிழ் மண்ணிலேயே ஏதோ ஒரு 500 ஆண்டு காலத்திற்கு முன்பு விஜயநகர பேரரசு படையெடுப்பிலே இங்கு நாயக்கர்கள் வந்தார்கள். வேறு சில மொழி பேசுகிறவர்கள் தமிழ் மண்ணிலே இங்கே வாழ்வாதாரமாக கொண்டு இங்கேயே தங்கிவிட்டார்கள். அப்படி மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகிறவர்கள் தான் தமிழருக்கு எதிரி என்று அவர் கட்டமைத்தார். எதற்காக தெலுங்கர்களை அவர் எதிரி என்று கட்டமைத்தார் என்றால், பார்ப்பனர்களை எதிரி என்று திராவிட இயக்கம் சொல்வதற்கு மாற்றாக பார்ப்பனர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் தெலுங்கர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மதுரையினுடைய ஒரு பொதுக்கூட்டத்திலே போய் மானமுள்ள தமிழர்கள் இங்கே இருக்கிறவர்கள் தெலுங்கன் ஆட்சி செய்ததற்கு அடையாளமாக இருக்கிற நாயக்கர் மகாலை இடித்து தரைமட்டமாக்க வேண்டும் என்று பேசினார். எப்படி இந்துத்துவ மதவெறியர்கள் தாஜ்மஹாலையே இடிக்க வேண்டும் என்று பேசுவார்களோ வட இந்தியாவிலே, அதே மாதிரியான குரலிலே அவர் பேசுகிறார். அப்போ அவருடைய அரசியல் என்னவாக இருக்கிறது? யார் அவரை பின்னாடி இருந்து இயக்குகிறார்கள்? இப்பொழுது மதுரையிலே சௌராஷ்டிரா பேசக்கூடிய மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அந்த காலகட்டத்திலே மதுரைக்கு பட்டு நெசவுக்காக வட இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள். அந்த சௌராஷ்டிரா மொழி பேசக்கூடிய அந்த மக்கள் உழைத்து வாழ்கிறார்கள். அவர்கள் யாருக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. மார்வாடிகளைப் போல தமிழர்களினுடைய ரத்தத்தை சுரண்டி நம்மளுடைய அடமான வைக்கக்கூடிய பொருளில் இருந்து நம்மளுடைய உழைப்பே இல்லாமல் நம்மளை சுரண்டி சாப்பிடக்கூடிய மார்வாடிகளைப் போல இவர்கள் யாரும் உழைப்பின் வழியாக வாழாமல் வேறு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கிடையாது. அவர்கள் உழைத்து சாப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட சௌராஷ்டிரா மக்களை, உருது பேசுகிற இஸ்லாமியர்களை, இவர்கள் எல்லாம் தமிழர்கள் அல்ல, சுத்த தமிழன் தான் இந்த நாட்டை ஆளணும், தூய தமிழர்கள் தான் இந்த நாட்டை ஆளணும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற தூய தமிழன் தான் அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் நெடுங்காக பேசிக்கொண்டே இருக்கிற போது
யார் தூய தமிழன்னா எடப்பாடி பழனிசாமி தூய தமிழர்ங்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் வந்து இவ்வளவு பேருடைய பச்சை படுகொலைக்கு காரணமாக இருந்த எடப்பாடி பழனிசாமியை தூய தமிழர்னு ஏற்றுக்கொள்றாரு. ஆனால் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்களை யாரையுமே அவர் ஏற்றுக்கொள்ளலை. இந்த அரசியலை பிரபாகரன் பேசியிருக்கிறாருன்னா கிடையாது. தமிழ் தேசியத்தை பற்றி ஏற்கனவே பல மிகப்பெரிய அறிஞர்கள், தேவநேய பாவாணரில் இருந்து மறைமலை எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் வந்து பாரதிதாசனில் இருந்து பாவேந்தர் பாரதிதாசன்ல இருந்து பல பேர் தமிழ் தேசியம் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் யாரும் இப்படிப்பட்ட கருத்தை சொன்னதே கிடையாது. பிறப்பால் நீ என்னவாக இருக்கிறாய் என்று கண்டறிகிற வேலையை செய்வது பார்ப்பனியம். யார் யாருக்கு பிறந்தார்கள் என்பதல்ல, என்ன செயல் செய்கிறார்கள், யாருக்காக அவர்கள் வந்து வேலை செய்கிறார்கள், இந்த சமூகத்திற்கு அவர்கள் செய்கிற தொண்டு என்ன, அவர்கள் செய்கிற வேலை திட்டம் என்ன, அதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பிறப்பு சார்ந்து மனிதர்களை அடையாளப்படுத்துகிற அரசியலை தமிழ் தேசியம் என்று அவர் சொல்லுகிற போது, அவரோடு சிறைக்கு சென்ற அமீர் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை அவர் தவறாக பயன்படுத்துகிறார் என்கிற போது அவரை விமர்சனம் செய்தார். அப்படி விமர்சனம் செய்கிற போது தம்பிகளுக்கு கோபம் வருகிறது. அது எல்லாமே வந்து என்னன்னா, தொடக்க காலத்திலே வந்து சீமானோடு சென்றவர்கள் எல்லாருமே பெரியாரிய இயக்கங்களிலே இருந்தவர்கள், இடதுசாரி இயக்கங்களிலே இருந்து ரொம்ப காலமாக பெரிய அளவிலே மக்களை திரட்ட முடியவில்லை. நாம் பேசுகிற மார்க்சியத்தினாலேயோ நாம் பேசுகிற பெரியார் கருத்தினாலேயோ மக்களை திரட்ட முடியவில்லை. இவர் பேசினால் மக்கள் திரட்சியாக வருகிறார்கள், எனவே ஒரு மாற்றத்தை உருவாக்கிவிட முடியும் என்று நம்பிக்கையோடு பல இளைஞர்கள் பயணித்தார்கள். அவர்கள் எல்லாருடைய நம்பிக்கையும் அவர் நாசப்படுத்தினார். அதிமுக மேடையில் ஏறிக்கொண்டு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு பேசினார். என்ன காரணம்னா, அதிமுக அவருக்கு பணம் கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில். தமிழ்நாடு முழுக்க திமுக எதிர்ப்புக்காக வேண்டியே, திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியே அதிமுக சார்பாக மேடை போட்டு கொடுத்தார்கள். அந்த மேடைகளிலே ஏறி இலை மலர்ந்தால் ஈழம் மலருனாரு. அதுக்கு பின்னாடி இலையெல்லாம் மலர்ந்துச்சு. இலை எங்கேயுமே மலராது, பூ தான் மலரும். அவர் அப்படி பேசினார் டைலாக. இலை மலர்ந்துச்சு, ஆனால் ஈழம் மலரவே இல்லை. இதுதான் இவருடைய அரசியல். இவருடைய அரசியல் முழுக்க முழுக்க முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக அவர் பேசி வருகிறார், உளறி வருகிறார். திடீரென்று சிறுபான்மை மக்களை பார்த்து நீ சாத்தானின் பிள்ளைகள் என்றார். நிதானம் தவறி பேசிவிட்டேன் அப்படின்னு சொன்னார். எதனால் நிதானம் தவறினார் என்பது தம்பிகளுக்கெல்லாம் தெரியும். அது வந்து நான் சூசகமாக சொல்ல விரும்பலை. இன்றைக்கு எதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாரோ அதனால் ஏற்பட்ட நிதானம் தவறி அப்படி பேசிவிட்டார். இதையெல்லாம் அமீர் அவர்கள் கண்டித்தார். அமீர் அவர்கள் வந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்காக வேண்டி பல இடங்களிலே வாக்கு சேகரிப்புக்கு, பல பிரச்சார மேடைகளுக்கெல்லாம் எந்த பலாபலனையும் எதிர்பாராமல், கட்சி பொறுப்புகளுக்குள்ளெல்லாம் போகாமல், ஒரு தார்மீகமான ஒரு மாரல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, தார்மீக ஆதரவை அவர் தொடர்ந்து தந்திருக்கிறார். ஆனால் அவரை குறித்து நாம் தமிழர் கட்சியில் மிக மோசமான வசவுகளை அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதைத்தான் அவர் குறிப்பிடுறார் அந்த ஆடியோவில். சார், இப்போ சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர் இருக்கக்கூடிய அவர் கூட வந்து இவர் வந்து நீங்கள் வந்து திமுகவுக்கு தான் வாக்கு போட்டீங்க, வாக்கு செலுத்துனீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, வாக்கு செலுத்துனீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் திமுகவோட செயல்பாடுகளை நீங்களே விமர்சனம் செய்கிறீங்க, ஆனால் அவங்களுக்கு வாக்கு செலுத்துனீங்க. ஏன் காரணம் கேட்டால் நாம் தமிழரால் எல்லாமே சரி செய்ய முடியாது, அதுக்கான எஃபிஷியன்சி வந்து நாம் தமிழர்கிட்ட இல்லைன்னு சொல்கிறீங்க. இது வந்து உங்களோட செயலே வந்து ரொம்ப முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமீர் அவர்களை இவர் பதிலுக்கு விமர்சனம் பண்ணுறாரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு இதற்கு முன்பு அதிமுகவினுடைய ஆட்சியில் பாஜக வந்து மிக கொள்ளைப்புறமாக ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தது பாஜகவினுடைய தயவில் என்று ஆகிவிட்டது. பாஜகவிற்கு என்று எந்த பிரதிநிதித்துவம் இல்லாத காலகட்டத்திலேயே கொள்ளைப்புறமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியை பயன்படுத்தி கொண்டு, மோடியினுடைய அரசாங்கத்தை பயன்படுத்தி கொண்டு மிரட்டி அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அப்போ பாஜக தமிழ் மண்ணிலே கால் பதிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி இடம் தருகிறார் என்கிற அடிப்படையில் இப்பொழுது உடனடியாக அதிமுக அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வலிமையான வாக்கு வங்கி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக திமுக தான் இருக்கிறது. எனவே உடனடியாக திமுக தான் மாற்று சக்தியாக வர வேண்டும் என்பது அந்த காலகட்டத்திற்கான முடிவு. இவங்க கட்சி நடத்துறாங்க, அதனால இவங்க தங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. இவர் கட்சிக்காரர் கிடையாது, இவர் நாம் தமிழர் கட்சியில் அவர் இணையவே இல்லை. சார், ஜாஃபர் சாதிக் அந்த ஒரு வழக்கில் கூட நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு குரல் கொடுத்தாரு. அந்த டைம்லையுமே வந்து பாண்டே அவர்களோட நேர்காணலில் போய் இன சுத்திகரிப்பு செய்யக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பேசினாரு அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து குரல் சாட்டுறாரு. ஜாஃபர் சாதிக்கினுடைய 2000 கோடிக்கு போதைப் பொருளை கடத்தினார் என்று சொல்லப்பட்ட வழக்கிலே ஒரு ஆதாரம் கூட கிடையாது. என்சிபி வந்து எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்க முடியவில்லை. போதைப் பொருள் கடத்தியதற்கான எந்த ஆதாரங்களுமே இல்லை. இது பொய் வழக்கு தானா, இது அரசியலுக்காக போடப்பட்ட வழக்கா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு
அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கான ஆயுதமாக இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு இருக்கிறது. இப்பொழுது ஜாபர் சாதிக்கு போதை ஒழிப்பு, அந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு அமலாக்கத்துறையின் வழியாக வேறு வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். வருமான எவ்வளவு பணம் வந்துச்சு போச்சுங்கிறது மட்டும் அந்த வழக்கு தான் ஓடிட்டு இருக்கு. போதைப் பொருள் வழக்கு என்பதற்கு எந்த நிறுவனமும் இல்லை. இது ரொம்ப அப்போ இதை பயன்படுத்தி கொண்டு அமீரினுடைய புகழை வீழ்த்துவதற்காக, சினிமாவில் அவருக்கு இருக்கக்கூடிய நற்பெயரை கெடுப்பதற்காக எல்லா சக்திகளும் சேர்ந்து சவுக்கு சங்கரிலிருந்து பல பேர் வலதுசாரிகள், பாஜக காரர்கள் பல பேர் அவரை கொச்சைப்படுத்தி அவதூறாக பேசி கொண்டிருந்த போது சீமான் முதலில் மௌனம் காத்தார். எல்லாரும் என்னை அடிக்கும்போது நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களே என்று சொன்னதற்கு பின்பு தான் அவன் தனிப்பட்ட முறையில் நல்லவன், அவங்க அண்ணனையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு கொஞ்சம் பாலிஷாக பட்டும் படாமல் பேசியிருக்காரே தவிர அவர் ஒன்றும் பகிரங்கமாலாம் இந்த வழக்குக்கு பயந்து அவர் எதுவும் ஆதரவுலாம் தெரிவிக்கலை. அதனால் நாம் தமிழர் கட்சியை வைத்து எந்த ஆதாயத்தையுமே இயக்குனர் அமீர் பெறலை. சினிமாவில் புகழின் உச்சியில் இருந்தவர் அவர் அரசியல் பேசுனதுனால மார்க்கெட்டை அவர் இழந்திருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் அவர் அரசியலை தொட்ட காரணத்தினால தான் பாஜக அவருடைய தயாரிப்பாளர் மீது வழக்கே போட்டிருக்காங்க. இப்போ சுற்றி அந்த வழக்கினுடைய அடிப்படை முகாந்திரமே இவருடைய புகழை கெடுக்க. இப்போ கூட சமீபத்தில் கூட வாக்கு மூலமாக அந்த ஜாபர் சாதிக் சொல்கிறாரு, சில பேர் பெயர்களை நீங்கள் குறிப்பிட வேண்டும்னு அமலாக்கத்துறையினை வற்புறுத்தியது அப்படின்னா இவர் பேரை தான் சொல்கிறாங்க. அதனால் இவர் அரசியல் பேசியதால் இவர் எந்த ஆதாயத்தையும் அடையலை. சீமான் அவர்கள் அரசியல் பேசுனதுனால மார்க்கெட் இழந்த ஒரு நடிகராக இருந்த அவர் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பிரமுகராக மாறி இருக்கிறாரு. தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரமுகராக விஐபியாக இருந்த அமீர் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பின்னாடி. இதனால அமீர் அவர்களை பின்னாடி தள்ளுறதுனால என்ன லாபம் இருக்கு சார்? பாஜகவிற்கு இஸ்லாமியர் ஒருத்தர் மேலே வருவது இயல்பாக பிடிக்காது. அவர் அதுவும் பாஜகவினுடைய பாசிச அரசியலை அம்பலப்படுத்துகிறார் தொடர்ச்சியாக. அவர் பேசினா மீடியா ஒரு மிகப்பெரிய ஃபோக்கஸ் ஆகுது. அவர் தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எதிரான குரலாக இருக்கிறார் தமிழ்நாட்டில். அதுபோக நாம் தமிழர் கட்சி செய்கிற தவறுகளை அவர் அம்பலப்படுத்துகிறாரு. இது மாதிரி அரசியலிலே தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்களை வெறுப்பது இயல்பாகவே ஒரு உண்டு தானே. அதனால் அவருடைய அரசியலுக்கு எதிர்நிலைப்பாட்டை ஒரு சில நேரம் மாற்று கருத்துக்களை சொல்லுகிறார் என்று சொல்வதன் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு பல நெருக்கடிகள் உருவாகிறது, கருத்தியல் ரீதியாக நெருக்கடி உருவாகிறது. பாஜகவிற்கு அடுத்த கட்ட பயணம் தடைபடுகிறது என்கிற போது அமீரினுடைய வீழ்ச்சியை அவர்கள் விரும்புகிறார். ஓகே சார், இன்றைய அரசியல் சூழலை பற்றி பல தகவல்களை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி.